ஒரிஜினல் என்னது வீடியோ டூப்ளிகேட்ங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் கேட்கறது காவல்துறை வன்முறையாளர்கள் மீது பதில் தாக்குதல் நடத்தினா யாருமே கேள்வி கேட்க போறதில்லை. ஆனால் நின்று கொண்டிருந்த அப்பாவிகள் மீது, பெண்கள் மீது, நின்று கொண்டிருந்த வாகனங்கள் மீது நான் கண்கூட பல இடங்களில் பார்க்குறோம். ஒரு வண்டி ஓரமாக நிற்க அதில் 4 அடி எடுத்துட்டு கண்ணாடியில் உடைச்சு போகிறாங்க. அதில் என்ன சைக்காலஜின்னு எனக்கு புரியல. அது பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக தவறு, அவங்க மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்கள் டைம். 2 வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய பேட்டியோட உயரதிகாரிகள் சேர்ந்து கூட குறிப்பிட்டிருந்தாங்க. ஒன்று வந்து ஒரு பெண் காவலர் ஒரு இடத்துல இருந்து தீயை எடுத்துகிட்டு போய் ஒரு குடிசையில் போய் வைக்கக்கூடிய ஒரு காட்சி. இன்னொன்று ஒரு ஆட்டோக்குள்ளே போய் ஒரு போலீஸ்காரருக்கு வைக்கக்கூடிய காட்சி. இது எதுவுமே அன்எடிட்டடாக அப்படியே சீக்வன்ஸாக ஒரே இடத்துல தமிழ்நாடு போலீஸு சம்பவ இடம் எல்லாமே கண்கூடாக தெரியுது. இதை மாஃபிங் சொல்ல போகிறீங்களா? ஒரு பெண் காவலர் ஒரு வீட்டுக்கு தீ வைப்பதும், ஒரு ஆண் காவலர் ஒரு ஆட்டோக்கு தீ வைப்பதும் மாஃபிங், ஃபோர்ஜரி, கிராஃபிங் சொல்ல போகிறீங்க? இல்லை, கண்டிப்பாக நான் வந்து மார்ஃபிங் அதுன்ட்டு இந்த தருணத்தில் வந்து நான் அது மாதிரி எதுவும் ஒரு முடிவுக்கு யாரும் வரல. அது பட் நாங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா, அது சம்மந்தமாக கண்டிப்பாக தகவல் கிடைச்ச உடனே அன்னைக்கு கூட வந்து காவல்துறை ஆணையர் வந்து அவருடைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொன்னாங்க, இது மாதிரி இது கிடைச்சிருக்கு, அது வந்து விசாரணைக்கு உட்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், கண்டிப்பாக அதில் வந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அதை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பர்சனல்ஸ்லையும் கமிஷனருடைய பேட்டிலையும் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து சமூக விரோதிகள் வந்து தவறாக வந்து சமூக வலைத்தளங்களை மாதிரி பரப்போட்டு இருக்காங்க. அது எல்லாமே வந்து ரிடிகுலஸ், இதெல்லாம் வந்து மாஃபிங்காக இருக்கும், அதை நாங்கள் சைபர் செல்லுக்கு அனுப்பியிருக்கோம், அது உண்மைத்தன்மை ஆராயிருக்குன்னு சொல்லியிருக்காரு. என்னுடைய கேள்வி, காவல்துறையினர் தீ வைத்ததாக வந்த வீடியோ காட்சிகள் சைபருடைய விசாரணைக்கு அனுப்பப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னால், மாணவர்கள் வன்முறை ஈடுபட்டாங்கிறதும் அந்த மாதிரி விஷயமா இருக்கலாம்ல, அதுவும் கூட ஒரு மாஃபிங்காக இருக்கலாம்ல, அதுவும் கூட ஒரு பொய்யா இருக்கலாம்ல, அதையும் கூட விசாரணைக்கு உட்படுத்தலாம்ல. நாங்கள் எல்லா தகவல்களும் வந்து இப்போ வெறும் வீடியோகிராஃபி எவிடன்ஸை மட்டும் வச்சு நாங்கள் பண்ணுறதில்ல. இப்போ சம்பவத்தில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் ப்ளஸ் வந்து சம்பவத்தை கண்கூடாக பார்த்தவர்களுடைய ஐ விட்னஸ் அக்கௌண்ட் எல்லாம் வந்து கொராபரேட் பண்ணி தான் வந்து நாம் வந்து இன்வெஸ்டிகேஷனில் முடிவு பண்ண போகிறோம். ஸோ அதனால் விசாரணைங்கிறது வந்து ஒரு கோணத்தில் மட்டும் நம்ம பார்த்து முடிவு பண்ணுறதில்ல. பட் அதே நேரம் திரும்பவும் உறுதியாக சொல்லிக்கிறேன், அதில் வந்து காவலர்கள் சம்பந்தப்பட்டிருந்தாங்க, கண்டிப்பாக அதில் அவங்க மேல் நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. அதில் வந்து 100% திடீர்னு மக்கள் மத்தியில் உரையாற்றி என்னுடைய ஆதரவு உண்டு, நானும் போராட்டக்காரன் தான், தொப்பியெல்லாம் எடுத்து திடீர்னு யூனிஃபார்ம் எல்லாம் ரிமூவ் பண்ணுற அளவுக்கு போனது, இதை காவல்துறை எப்படி கையாண்டது? அவர் பண்ணது வந்து தவறு. காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு காவலர் வந்து தன்னுடைய சொந்த உணர்வுகளை வந்து பொது இடத்தில் இது மாதிரியான இடங்களில் வெளிப்படுத்துவது வந்து கண்டக்ட் ரூல்ஸுக்கு வந்து எதிரானது. ஸோ அவர் செஞ்சது தவறு. பட் அதை அந்த சூழலில் விசாரிக்கும் போது அந்த நபர் வந்து ஒருத்தர் வந்து மதுரையில் அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துல ஒரு உணர்ச்சி வேகத்தில் அவர் பேசும்போது தெரியும், ஒரு உணர்ச்சி வேகத்தில் பேசியிருக்காரு, சொந்த ஊரில் அப்படின்னு சொந்த அந்த ஒரு வேகத்தில் பேசியிருக்காரு. பட் கண்டிப்பாக தவறு. அது அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கோம். அவங்க என்ன சூழலில் பேசினாரு, எதுக்காக பேசினாரு அப்படிங்கிறதெல்லாம் விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனை ஆறுன பிறகு இருக்கும்னு நினைக்கிறேன். தப்பு பண்ணியிருந்தாருன்னா கண்டக்ட் ரூல்ஸுக்கு எகென்ஸ்டாக வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. ஓகே, இந்த ஒட்டுமொத்த சம்பவத்தில் 1000 பேர் கலைக்க போகிறோம் அப்படிங்கிற இடத்துல நான் ஹெல்மெட் போடாமல் போனேன், கவசம் அணியாமல் போனேன், லத்தி இல்லாமல் போனேன், துப்பாக்கி இல்லாமல் போனேன், ஒரு வஜ்ரா மாதிரி ஒரு வாகனம் இல்லாமல் போனேன்னு சொல்லி சொல்கிறது ஒரு இன்டெலிஜென்ட் டிசிஷன் தான். போலீஸ்காரங்க காயம்பட்டாங்க, நாங்கள் காயம்பட்டோம், அதுக்கு பிறகு தான் நாங்கள் அடித்தோன்னு சொல்கிறதுக்காவா? உங்களுடைய காயத்தை நீங்கள் தவிர்த்துருக்கலாமே. நீங்கள் உங்களுக்கான கவசம் அணிகிறத யார் தடுத்துருக்க முடியல? அப்படி இல்லை, கவசமும் சரி லத்திகளும் சரி எல்லாம் வந்து ரெடியாக இருந்தது. பட் அந்த சூழலில் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், அவங்கள வந்து போகிறவங்களுக்கு வந்து ஒரு ஃபெசிலிட்டேட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து லத்தி எதுவும் இல்லாமல் ஃபோர்ஸ் எதுவும் யூஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவோடு அவங்கள சொல்லி வெளியேற்றுறோம். அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் தான் இருந்தது. அதில் வந்து எதுவும் இல்லை. இந்த பிரச்சனைகள் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா, இது வந்து 7 மணிக்கு 6:30 மணிலேருந்து ஒரு 9 மணி வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடக்குது. அதுக்கப்புறமா கலைந்து சென்றவர்களும் அந்த பக்கம் காமராஜர் சாலையை தாண்டி பெசன்ட் ரோடு அந்த பக்கம் எல்லாம் வெளியே போகக்கூடிய சாலைகள்லாம் போயிட்டாங்க. போனதுக்கப்புறமா பேரிகேடு போட்டு ஃபர்தராக வந்து உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக பேரிகேடு போட்டு வைக்கிறோம். அந்த நேரத்தில் ஒரு சில மாணவர்களும்